الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشانه، وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه والهادي إلى إحسانه، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم. قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق الله العلي العظيم. ஏக வல்லோனான அந்த அல்லாஹ்விற்கு கோடான கோடி புகழ் உண்டாகட்டுமாகுக. இன்னும் நமக்கெல்லாம் சத்திய மார்க்கத்தை சொல்லித் தந்த வாழ்ந்து காட்டிய இம்முயிருக்கும் உயிரான இம்முயிரிலும் மேலான எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நாம் எல்லோரும் மீதும் இந்த ஊர் மக்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாகுக. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நடத்தப்படுகிற மிக பெரும் விழா, மிக பெரும் பாக்கியமான விழா. இதனுடைய நன்மைகள் குறித்து நமக்கு எப்போது தெரியும் என்று சொன்னால், சில மலக்குகள் நம்முடைய மௌத்தினுடைய நேரத்தில் வந்து நம்மிடத்தில் பேசுவார்கள். ருப்ப மஜ்லிஸின் சிதகின் அஜ்லஸ்தனா ஜஸாக்கல்லாஹு அன்னா. மலக்குகள் அந்த மரண வேளையில் வந்து ஜஸாக்கல்லாஹு அன்னா கைரா, அல்லாஹ் உனக்கு நற்கூலி வழங்குவானாக, உனக்கு நற்கூலி கிடைக்கட்டும் என்று மலக்குகள் அந்த மனிதனிடத்தில் சொன்னபோது அவன் வியர்ந்து பார்ப்பான். எதற்காக நமக்கு மலக்குகள் நன்றி செலுத்துகிறார்கள், துஆ செய்கிறார்கள்? இந்த மலக்குகள் பதில் சொல்வார்கள், ருப்ப மஜ்லிஸின் சிதகின் அஜ்லஸ்தனா. எத்தனையோ நல்ல நல்ல சபைகளுக்கு, மஜ்லிஸ்களுக்கு நீ சென்றாய், நீ அமர்ந்தாய், நீ செவிமடுத்து கேட்டாய். உன்னோடு சேர்ந்து உன் நன்மைகளை குறிப்பதற்காக வேண்டி, எழுதுவதற்காக வேண்டி அந்த சபைகளுக்குள் நாங்களும் வந்தோம். நீ அமர்ந்தது போன்று நாங்களும் ஒரு ஓரத்தில் அமர்ந்து அதை கேட்டோம். உன்னால் எங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைத்ததல்லவா? உன்னோடு சேர்ந்து அந்த சபைகளில் அமரக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. அந்த சரித்திரங்களை நாங்கள் கேட்டோமே, அதற்கு நீதான் காரணம். ஜஸாக்கல்லாஹு அன்னா, உனக்கு நற்கூலி கிடைக்கட்டும் என்று மலக்குகள் துஆ செய்வார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட சிறந்த மஜ்லிஸில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் என்ன செய்தாலும் அதை கணக்கெடுப்பதற்கு கிராமன் காத்திபின் என்கிற மலக்கு இருக்கிறார்கள் அல்லவா? நல்லதை எழுவதற்காக வேண்டி ஒரு மலக்கு, தீமைகளை எழுவதற்காக வேண்டி ஒரு மலக்கு. அந்த மலக்குகள் அப்போது வந்து சொல்வார்கள், அந்த சபையில் நாங்களும் அமர்ந்தோம், உன்னால் அமர்ந்தோம், ஜஸாக்கல்லாஹு அன்னா, உனக்கு நற்கூலி கிடைக்கட்டும், உனக்கு நற்கூலி கிடைக்கட்டும் என்று மலக்குகள் நமக்கு வாழ்த்து சொல்வார்கள். இந்த சபையை முன்னோக்கி, இந்த சபையில் அமர்ந்த நம்மை பார்த்து நமக்கு மலக்குகள் வாழ்த்துகள் சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த பிறந்த தினத்தின் மூலமாக நபிகளாரின் வாழ்க்கை வரலாறு பேசப்பட்டு கொண்டு வருகிறது. ஆக இன்றைக்குள்ள தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய நற்குணங்கள், நல்ல குணங்கள். எல்லா விஷயங்களிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களையும் விட உயர்ந்தவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும்.
தில்கர் ருசுலு ஃபضلنا بعضهم على بعض. நபிமார்களில் சில பேரை விட சில நபிமார்களை நாம் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று இறைவன் பதிவு செய்கிறான். அந்த ரீதியில் என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களையும் விட இமாமுல் அம்பியா என்று சொல்வார்கள், சய்யிதுல் அம்பியா என்று சொல்வார்கள். நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் இமாமுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் இமாம் என்று சொல்லப்படுகிற என் பெருமானார் எல்லா விஷயங்களிலேயும் எல்லா நபிமார்களையும் விட சிறப்பானவர்கள். அற்புதங்கள் முஅஜிஸா என்கிற விஷயத்திலே சிறப்பானவர்கள். சில நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸா என்ன என்று குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலம் முழுக்க கொடுக்கப்பட்ட முஅஜிஸாக்கள் எத்தனை தெரியுமா? சுமார் இமாம்கள் பதிவு செய்கிறார்கள் 3000க்கும் மேலாக நபிக்கு முஅஜிஸா அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது. கமரை பிளந்தார்கள் என்கிற வரலாறு நமக்கு தெரியும். நபியுடைய விரலிலிருந்து தண்ணீர் வெளிவந்தது நமக்கு தெரியும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅஜிஸாக்களிலேயும் எல்லா நபிமார்களையும் விட என் பெருமானார் உயர்ந்தவர்கள். வேதம் விஷயத்திலேயும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட இன்ஜீல், தௌராத், ஜபூர் எல்லா வேதங்களும் வந்தது. ஆனால் குர்ஆன் வந்தபோது அந்த வேதங்கள் எல்லாம் மடங்கி போய்விட்டது. குர்ஆன் எல்லா வேதங்களை காட்டிலும் சிறப்பான வேதம். ஆக வேதம் என்கிற விஷயத்திலேயும் எல்லா நபிமார்களையும் விட என் பெருமானாரின் வேதம் நபிகாலத்திற்கு பின்பும் இப்போது வரை ஓதப்படுகிறது. ஜபூர் இல்லை, இன்ஜீல் இல்லை, எந்த ஒரு வேதமும் அந்த நபிமார்கள் முடிந்த போது சில காலங்களிலேயே மறந்து போய்விட்டது, மறைந்து போய்விட்டது. ஆனால் குர்ஆன் என் பெருமானார் மறைந்த பிறகும் கூட இப்போது ஓதப்படுகிறது. குர்ஆன் அந்த ரீதியிலும் என் பெருமானார் எல்லா நபிமார்களையும் விட சிறந்தவர்கள். அந்த ரீதியில் குணங்கள் விஷயத்திலேயும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட குணம் என்ன? ஒரு சில நபிமார்களின் குணத்தை இறைவன் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். மூசா நபியின் குணத்தை பதிவு செய்யும்போது ரசூலுல் கரீம், இவர் சங்கையான தூதுவர் என்று சங்கை என்கிற நற்குணம் மூசா நபிக்கு சொந்தமானது என்று பதிவு செய்கிறார். நூஹ் நபியினுடைய வரலாற்றை பேசிவிட்டு அவதன் ஷகூரா, இவர் நன்றி செலுத்தக்கூடிய அடியார் என்று நூஹ் நபிக்கு இருக்கக்கூடிய அந்த குணத்தை இறைவன் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். இஸ்மாயில் நபியின் வரலாற்றை பேசிவிட்டு ஸாதிகல் வாத், இவர் வாக்களித்தால் அதில் உண்மையாக நடந்து கொள்வார், வாக்கு மீற மாட்டார் என்று இஸ்மாயில் நபியின் குணத்தை, அந்த நற்குணத்தை குர்ஆனிலே பதிவு செய்கிறார். இப்ராஹிம் நபியினுடைய வரலாற்றை கொஞ்சம் பேசிவிட்டு சித்தியகன் நபியா, இவர் ஒரு உண்மையான நபி, இவர் பொய் பேசாத நபி, எப்போதும் பொய் பேசியது கிடையாது, எல்லா நபிமார்களும் பொய் பேசியது கிடையாது. இருந்தாலும் இப்ராஹிம் நபியை குறிப்பிட்டு சொல்வார், சித்தியகன் நபியா, இவர் உண்மை பேசக்கூடிய நல்ல தூதுவர் என்று இப்ராஹிம் நபிக்கு இருக்கக்கூடிய நற்குணத்தை பேசுகிற இறைவன் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணத்தை பதியும் போது எப்படி பதிவு செய்கிறான் தெரியுமா? ஒரே வார்த்தை, இன்னக லஅலா குலுகின் அதீம். ஒட்டுமொத்த நற்குணமும் கொடுக்கப்பட்ட இந்த தூதுவர் என்று ஒரு வார்த்தையில் முடித்து விடுகிறார். ஒட்டுமொத்த நற்குணம், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு குணத்தை பதிவு செய்த இறைவன் என் பெருமானாரின் குணத்தை பதிவு செய்யும் போது வைன்னக லஅலா குலுகின் அதீம், இவர்கள்தான் நற்குணத்தின் மீது இருக்கிறார்கள் என்று, நற்குணமே அது நபிக்கு கீழிருந்து தான் துவங்கியது என்ற ஆயத்தில் விளக்கம் சொல்வார்கள் இமாம்கள். வைன்னக லஅலா, அலா என்கிற வார்த்தை சொல்லி தருவார்கள். அலா அப்படி என்றால் ரசூல்லா அதுக்கு மேலே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நற்குணத்திற்கு மேலே என் பெருமானார் என்று சொன்னால் என் பெருமானாரின் அந்த உருவத்திலிருந்து தான் நற்குணமே உருவானது என்று இமாம்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் அல்லவா? அந்த நற்குணத்தை பற்றி நாம் பேச இருக்கிறோம். நற்குணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணம். நற்குணத்தை பற்றி சொல்லும் போது சொல்லுவாங்க 3 வகையான நற்குணங்கள் உண்டு. நல்ல குணங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா? இதை ஒரு 3 வகையாக பிரிப்பார்கள். முதலாவதாக ஹுல்குன் ஹஸனுன், அழகிய குணம் என்று சொல்வார்கள். ஹுல்குன் ஹஸன் அப்படின்னா என்ன? யாராவது ஒரு மனிதர் நம்மை அடித்தால்
எந்த அளவுக்கு நமக்கு வலிச்சிருக்குமோ அதே மாதிரி திருப்பி அடிக்கிறது ஒரு நற்குணம். அடித்ததை விட ஒரு அடி அடித்தா ஒரு அடி தான் அடிக்கணும், 2 அடி அடிக்கக்கூடாது, இது கெட்ட குணம். எந்த அளவுக்கு ஸ்பீடா அடிச்சாரோ அதே ரேஞ்சில் அதே தரத்திலே ஒரு மனிதனுக்கு திருப்பி கிசாஸ் கொடுப்பது அது ஒரு நல்ல குணம். இது முதலாவது நற்குணம். அவர் அடித்தது போலவே பழிவாங்கி விடுவது என்பார். இரண்டாவதாக பதிவு செய்வார்கள் ஹுல்குன் கரீமுன் என்று சொல்வார்கள். ஒரு மனிதர் நமக்கு ஏதாவது அநீதம் செய்து விட்டார், வாக்கு மீறி விட்டார், துரோகம் செய்து விட்ட போது மன்னித்து விடுவது, பழிவாங்காமல் மன்னித்து விடுவது, இது ஹுல்குன் கரீமுன் என்று பதிவு செய்வார்கள். நபிகளாருக்கு கொடுக்கப்பட்ட குணம் என்ன தெரியுமா? அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய மிக உயர்ந்த குணம் ஹுல்குன் அதீமுன். எந்த ஒரு நபர் துன்பம் தந்த போதும் துயரம் தந்த போதும் தனக்கு அநீதம் செய்த போதும் நபிகளால் பழிவாங்க மாட்டார்கள். ஒரு விஷயம், நபிகளால் அவர்களை மன்னித்து விடுவார்கள். இரண்டாவது விஷயம், நபிகளார் இஸ்திக்ஃபார், அவர் செய்த தவறுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குணம் இதுதான். பழிவாங்குவதும் இல்லை, அதையும் தாண்டி அவரை மன்னித்து விடுவது, அதையும் தாண்டி யா அல்லாஹ் இவர்களை மன்னித்து விடு என்று தாயிஃபிலே எம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்த நிகழ்வு நமக்கு தெரியும் அல்லவா? சிறுவர்கள் எல்லாம் கல்லெடுத்து அடித்தார்கள், வார்த்தையால் ஏசினார்கள், கல்லால் அடித்தார்கள். எம் பெருமான் என்ன செய்தார்கள்? அல்லாஹும்ம ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ் தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை நீ மன்னித்து விடு. என் பெருமானாரினுடைய வாயிலிருந்து ஒரு திட்டுதல் கூட வரவில்லை. இரத்தமெல்லாம் சிந்துகிறது. மலக்குகள் வந்து கேட்டார்களே, யா நபியே நீங்கள் சொன்னால் நாங்கள் இந்த ஊரையை அழித்து விடுவோம் என்று என் பெருமானாரிடம் கேட்ட போது என் பெருமானார் என்ன சொன்னார்கள்? மன்னிப்பதையும் தாண்டி மன்னிப்பு தேடினார்கள். யா அல்லாஹ் இவர்களை நீ மன்னித்து விடு, ஃபஇன்னஹும் லா யஅலமூன், அறியாமல் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ் மன்னித்து விடு என்று சொன்னார்கள் அல்லவா? இது மிகப்பெரிய நற்குணம். இதுதான் என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நற்குணம். இது நபிக்கு எத்தனை நற்குணம் கொடுக்கப்பட்டது தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே கேட்கப்பட்டதல்லவா? நபியினுடைய நற்குணம் பற்றி கேட்கப்பட்டதல்லவா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொல்வார்கள் அல்லவா? ஒற்றை வார்த்தை, கான ஹுல்குஹு அல் குர்ஆன். நபியுடைய குணம் அது குர்ஆனாகவே இருந்தது என்பார்கள். நபிக்கு கொடுக்கப்பட்ட குணம் அது குர்ஆனாகவே இருந்தது என்று விளக்கம் சொல்வார்கள் அல்லவா? அப்படி என்றால் என்ன? அப்படி என்றால் என்ன? குர்ஆனை பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த குர்ஆன் தான் அது நபியினுடைய குணம் என்றால் இறைவன் அந்த குர்ஆனை பற்றி சொல்கிறான். குல்லவ் கானல் பஹரு மிதாதல் லிகலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி. ஒரு மனிதன் குர்ஆனிற்கு விளக்கம் செய்வதற்காக வேண்டி தயாராகி விட்டான் என்று சொன்னால் குல்லவ் கானல் பஹரு மிதாதல் லிகலிமாத்தி ரப்பி, இருக்கக்கூடிய ஒரு கடல் அளவு மையாக ஆக்கிக்கொண்டு, கடல் இருக்குதுல்ல அது ஃபுல்ல மையாக மாற்றிக்கொண்டு குர்ஆனுக்கு ஒருத்தன் விளக்கம் எழுதினாலும் கூட அந்த கலிமாத்து ரப்பி, அந்த குர்ஆனுக்கு விளக்கம் எழுதி முடிப்பதற்கு முன்னால் கடல் என்கிற மை தீர்ந்து போகும் என்று சொல்கிறார் அல்லவா? குர்ஆனுக்கு எந்த ஒரு மனிதனாலும் விளக்கம் எழுதி முடிக்க முடியாது. இந்த ஆயத்திற்கு இதுதான் விளக்கம். எத்தனையோ தஃசீர்கள் வந்து விட்டது, எத்தனையோ விளக்க முறைகள் வந்து விட்டது என்றாலும் கூட குர்ஆனுக்கு கியாமத் நாள் வரை இதற்கு இதுதான் அர்த்தம், இதற்கு இதுதான் விளக்கம் என்று எந்த ஒரு எழுத்தாளரும் பேனாவை எழுதி முடித்து புள்ளி வைத்து விட முடியாது. அப்படிப்பட்டதுதான் குர்ஆன். குர்ஆனுக்கு யாராலும் விளக்கம் எழுத முடியாது அல்லவா? அலிரதி அல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற இருக்கக்கூடிய அந்த பா இருக்கிறது அல்லவா, அதற்கு மாத்திரம் நான் 70 ஒட்டகங்கள் சுமக்கும் அளவிற்கு எனக்கு விளக்கம் எழுத தெரியும் என்பார்கள் அலிரதி அல்லாஹ் அவர்கள், அந்த பாவிற்கு மாத்திரம். அப்படி என்றால் குர்ஆனுக்கு எத்தனை விளக்கங்கள். இதைத்தான் இறைவன் பதிவு செய்கிறான். கடல் முழுக்க நீ மையாக மாற்றிக்கொண்டாலும் கூட இந்த குர்ஆனுக்கு விளக்கம் எழுதி முடிக்க முடியாது என்பான். மற்றொரு இடத்திலே வன்னமா ஃபில் பஹரி மின் ஷஜரத்தின் அக்லாமு வல் பஹரு யமுத்துஹு மின் பஅதி சபஅ அஹ்பரின் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ். இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் நீ பேனாவாக மாற்றிக்கொண்டு அதில் 7 கடலிலுடைய
தண்ணீரை மையாக மாற்றிக்கொண்டு நீ விளக்கம் எழுதிப்பார், நீ குர்ஆனுக்கு விளக்கம் எழுதிப்பார். மரங்கள் எல்லாம் பேனாவாக, கடல்கள் எல்லாம் மையாக மாற்றி நீ விளக்கம் எழுதிப்பார். விளக்கம் எழுதி முடிக்க முடியாது. மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய கலிமாவான இந்த குர்ஆனுக்கு விளக்கம் எழுதி முடிக்க முடியாது என்று இறைவன் குர்ஆனில் பதிவு செய்கிறான் அல்லவா? இதை போன்றுதான் பெருமானாரின் நற்குணம். இதுதான் நபியினுடைய நற்குணம் என்று புள்ளி வைத்து விட முடியாது. நபிகளாருக்கு கொடுக்கப்பட்ட மொத்த நற்குணங்கள் இவ்வளவுதான் என்று மேடை மேடையாக பேசினாலும் கூட ஒரு வரையறை இவ்வளவுதான் என்று யாராலும் வரையறை செய்ய முடியாதல்லவா? அந்த நற்குணத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு யூதர் வந்து கேட்பார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்பாங்க, சிஃப்லி அஹ்லாக்கன் நபி. உமர் அவர்களே, நபியினுடைய பிரியத்திற்குரிய மனிதர் நீங்கள், நபியினுடைய குணங்கள் என்னென்ன, நபிக்கு கொடுக்கப்பட்ட குணங்கள் என்னென்ன, சிஃப் எனக்கு வர்ணித்து காட்டுங்களேன் கொஞ்சம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இது மிகப்பெரிய கேள்வி, எனக்கு தெரியாது இதனுடைய விடை. நீங்கள் அவருக்கு நெருக்கமான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து கேட்டு பாருங்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே செல்கிறார்கள், கேட்கிறார்கள், நபியினுடைய குணங்கள் என்னென்ன? இல்லை இல்லை, இது மிகப்பெரிய கேள்வி. அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். மூன்றாவதாக செல்கிறார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இல்லை இல்லை, நீங்கள் இதே இடத்தில் என் அருமை கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் என்று நான்காவதாக நபியினுடைய குணங்கள் என்ன என்று விளக்கத்தை தேடி ஒரு யூதர் புறப்பட்டு அலி ரலியல்லாஹு இடத்திலே சென்று கேட்டபோது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுருக்கமாக சொல்லி முடிப்பார்கள், சிஃப்லி மதாஅத் துன்யா, இந்த உலகத்தில் எத்தனை பொருட்கள் இருக்கிறது என்பதை நீ எனக்கு உடனே சொல்லு என்று கேட்க, அதை எப்படி என்னால் உடனே சொல்ல முடியும்? அதை போன்றுதான் கைஃப அஸிபுலக அஹ்லாகல் அதீமா, நபியுடைய குணங்கள் எத்தனை என்று உடனே என்னால் எப்படி சொல்ல முடியும்? அதை நாம் கணக்கு வைக்க முடியாது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்வார்கள் அல்லவா? நபியுடைய குணங்கள் அப்படிப்பட்டதுதான், நபியுடைய குணங்கள் அப்படிப்பட்டதுதான். நபியுடைய குணத்தை சிறுவயதிலிருந்து நாம் எடுத்து பார்க்கலாம். சிறுவயதிலே நபிகளார் எப்படி இருந்தார்கள், நபிகளாரின் குணம் எப்படி இருந்தது? அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டிலே நிறைய சிறுவர்கள், அப்துல் முத்தலிப் அவர்களுடைய வீட்டிலேயும் அதிகமான சிறுவர்கள். நபி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சாப்பாடுன்னு சொன்ன உடனே எல்லா சிறுவர்களும் தட்டை எடுத்துட்டு ஓடுவாங்க சாப்பிடுவதற்காக வேண்டி. பெருமானார் அப்படி அல்ல, சிறுபிராயத்திலேயும் ஒரு நல்ல குணம். நம்ம முதலே போய் சாப்பிடக்கூடாது, லாஸ்ட்ல இருந்தா சாப்பிடுவோம். நம்ம முன்னாடி போய் சாப்பிடுறதுனால பின்னாடிக்கு யாருக்காவது சாப்பாடு தட்டுப்பாடு வரலாம், நம்மால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்கிற ரீதியிலே என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக செல்வார்கள். உணவு இருந்தால் சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் திரும்பி வந்து விடுவார்கள். சிறு வயதிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணம். கொஞ்சம் காசு வைத்திருப்பாங்க ரசூலுல்லாஹ், என்ன செய்வாங்க தெரியுமா? தெருக்களில் ஏழையான யதீமான வீடுகள் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து சிறு வயதிலேயே அங்கு சென்று ஏதாவது உதவிகள் தேவையா, நான் செய்து தருகிறேன். கடைக்கு போக வேண்டுமா, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுபிராயத்திலேயும் ஏழையான வீட்டை சென்று உதவி செய்வார்கள் என்று வரலாற்றிலேயே பதிவு செய்யப்படுகிறது. நம்ம பசங்களை எல்லாம் நம்ம வீட்டுக்கு கடைக்கு போக சொல்றதுக்கே நம்ம சண்டை பிடிக்க வேண்டியதா இருக்கு, அவனை போக சொல்ல வேண்டியதானே. ஆக என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதீமான ஏழைகளான வீடுகளை கண்டுபிடித்து உதவி செய்வார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியே வந்தால் நபியினுடைய வாலிப வயதிலே நபிக்கு அதிகமான நற்குணங்கள் இருந்தது, பதிவு செய்கிறார்கள். நபியினுடைய திருமண வயது 25. அபூ தாலிப் அவர்கள் என் பெருமானாருக்கு திருமணம் முடித்து வைக்கும் போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்ன இப்னு அஹி, இதோ என்னுடைய சகோதரனின் மகன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். அந்த நிகழ்வு அப்போது சொல்கிறார்கள், ஹாதா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், இவர் என்னுடைய சகோதரனின் மகன் முஹம்மது என்கிறவர். நீங்கள் இவரிடத்திலே காசு இல்லை என்று நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். சொல்கிறார்கள், கல்யாண சபையில் சொல்கிறார்கள், லா யுஸனு பிஹி பிர்ரன் வலா ஃபதுரன் வலா கரமன் லா யுஸனு பிஹி ரஜுலுன் மின் குரைஷ் இல்லா ரஜா அலை.
இவருக்கு கொடுக்கப்பட்ட குணத்தை குறைஷிகளிலிருந்து எந்த ஒரு மனிதரும் முந்திவிட முடியாது. எந்த ஒரு மனிதரும் முந்திவிட முடியாது. ஃபதுலன் வகரமன் வாகலன் வமஜிதன் வனபுலன், அறிவாற்றலை எடுத்துக்கொண்டாலும் நிறைவேற்றுவதற்கு இந்த உலகத்தில் ஆள் இல்லை. சங்கையாலும் சிறப்பாலும் உதவி செய்வதாலும் நல்ல நற்குணவாதி. வைன்கான ஃபில் மாலி கல்ல, பொருளாதாரத்திலே ஒரு குறைவான நபராக இருந்தாலும் கூட ஃபைனல் மால தில்லும் சாயிரும், பணம் என்பது அது அழிந்து போகிவிடும். நற்குணம் என்பது அழிந்து போகாது. பணம் என்பது அது இன்றைய தினம் நம் கையில் இருக்கும், நாளைய தினம் அது எங்கோ போய்விடும். மால் அப்படின்னு தானே சொல்றாங்க அரபில. மால் என்பதற்கு அர்த்தமே சாயுதல்னு அர்த்தம். அது ஒரு நபர் கையில் எப்போதும் இருந்து விடாது. அது அடுத்தடுத்த நபர்களின் கையில் சாய்ந்து கொண்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கும். அப்படி குணம் அப்படி அல்ல. குணம், பணம் இல்லை, ஆனால் குணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நபர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்று நபியினுடைய 25வது வயதிலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் முடிக்கும் சபையிலே இவர் நற்குணவாதி என்று அபூ தாலிப் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். 25 வயதிலேயே மிகப்பெரிய நற்குணவாதி. நபியினுடைய 40 வயது கடந்து வந்தால் நபியினுடைய 40வது வயதிலே ஹீரா தொகையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலாவதாக வகியை கொண்டு வருகிறார்கள். நமக்கு தெரியும் 40 வயதிலே நபிக்கு நுபுவத்து கொடுக்கப்பட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியை கட்டி அணைத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் என்று தொடர்ந்து ஓத எம்பெருமானார் முதலாவதாக அந்த மலக்கை பார்த்து பயந்து வீட்டுக்கு ஓடோடி வருகிறார்கள். வீட்டுக்கு ஓடோடி வந்து தன் மனைவியிடத்திலே சொல்ல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்வார்கள் தெரியுமா? வல்லாஹு லா யுஸீகல்லாஹு அபதா. ஏன் கவலைப்படுகிறீர்கள் என் கணவரே? ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? இன்னக்கல தஸ்லில் வஹம்ம, உறவுகளோடு எப்போதும் நீங்கள் சேர்ந்து வாழ்கிறீர்கள். வதஹ்மிலுல் கல்ல வதக்ஸிபுல் மாது, இல்லாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். வதுக்ரில் லைஃப், விருந்தாளியை நீங்கள் உபசரிக்கிறீர்கள். இப்படி எல்லா நற்குணமும் உங்களுக்கு இருக்கிறது அல்லவா? அல்லாஹ் உங்களை எப்படி பயமுறுத்தாட்டுவான், உங்களை எப்படி கேவலப்படுத்துவான் என்று நற்குணம் இருப்பதினால் நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதல் சொல்வார்கள். அந்த இடத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் நற்குணமும் வெளிப்படுகிறது அல்லவா? தன் கணவருக்கு சரியான நேரத்திலே ஒரு ஆறுதல் சொல்வது மிகப்பெரிய நற்குணம், மிகப்பெரிய நற்குணம். ஏங்க போனீங்க, உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்கல. அந்த கொகைக்கு எதுக்கு போனீங்க இப்படி கேட்கல. உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் தொடாது. நீங்கள் நல்ல மனிதர், ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், விருந்தாளியை உபசரிக்கிறீர்கள், உங்களுக்கு ஏன் தீங்கு ஏற்படும், நான் இருக்கிறேன் உங்களது பக்கத்தில் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணத்தை கொண்டுதான் ஆறுதல் சொன்னார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கு அடுத்ததாக நபியினுடைய 40வது வயதிலே தாவத் அல்லாஹ் ஒருவன் என்கிற செய்தியை மக்களுக்கு முன்னால் எத்தி வைப்பதற்காக வேண்டி நிற்கிறார்கள். நான் அல்லாஹ்வின் ரசூல் என்கிற செய்தியை மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டிய பெருமானா நிற்கிறார்கள். சொல்கிறார்கள், மக்களே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், நான் அல்லாஹ்வின் தூதுவர் என்று சொன்ன போது மக்கள் கேட்பார்கள், அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்பார்கள். நான் மக்களுடைய வளமை ஆதாரம் கேட்பார்கள். மூசா நபி அவர்கள் நான் தான் ரப்பு என்று சொன்ன போது மூசா நபிக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஆதாரமான கைத்தறியை பாம்பாக மாற்றி கொடுத்தான் அல்லவா? சாலிஹ் நபி அவர்கள் நான் தான் நபி என்று சொன்ன போது அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டபோது ஒரு பாறைக்குள் இருந்து ஒரு ஒட்டகம் வரும், அதுவும் கர்ப்பிணித்த ஒட்டகம் வரும், வெளியே வந்து குட்டி போடும், இதுதான் ஆதாரம் என்று சாலிஹ் நபி அவர்கள் ஒரு பெரிய அற்புதத்தை காட்டினார்கள் அல்லவா? ஒரு பெரிய முஅஜிசாவை காட்டினார்கள் அல்லவா? அதை போட்டு அந்த மக்கள் நபியிடத்தில் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், நீங்கள் நபி என்பதற்கு என்ன ஆதாரம்? நீ கேட்டபோது என் பெருமானார் எதை ஆதாரமாக வைத்தார்கள்? பூமியை பிளந்து காட்டினார்களா, வானத்தை பிளந்து காட்டினார்களா, மிகப்பெரிய மலையைத்தான் தூக்கி காண்பித்தார்களா? என் பெருமானார் காண்பித்த ஆதாரம் என்ன தெரியுமா? பக்கத்து லபித்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லி, 40 வருஷம் இந்த ஊர்ல தான் நான் வாழ்ந்திருக்கேன். என்னுடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள், யாராலும் தைரியமா சொல்ல முடியாது. 40 வருடங்கள் பக்கத்து லபித்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லி, இதற்கு முன்னால் இந்த ஊரில் தான் நான் வாழ்ந்திருக்கிறேன்.
என்னுடைய குணங்களை நீ சீண்டிப்பார். யாருக்காவது அநீதம் செய்ததுண்டா, நான் பொய் பேசியதுண்டா, மோசடி செய்ததுண்டா, ஒப்பந்தத்திற்கு மாறு செய்ததுண்டா, ஏதாவது ஒரு மாற்றமான ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில் இருந்து நீ எடுத்து வை பார்ப்போம். நான் சரியாக நடந்ததுதான் நான் நபி என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் என்று என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதாரமாக காண்பித்ததே நற்குணம் தாங்க. என் பெருமானார் நான் நபி என்பதற்கு ஆதாரமே நற்குணம் தான் என்று ஃபகத் லபித்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி, என் 40 ஆண்டுகள் நான் நற்குணவாதியாக நடந்திருப்பதுதான் நான் நபி என்பதற்கு ஆதாரம் என்று என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தை எப்படி வெளிப்படுத்தினார்கள், யார் யாரிடத்தில்? சிறுவர்களிடத்தில் நபியினுடைய நற்குணம் எப்படி வெளிப்பட்டது? சஹாபிகளிடத்தில் நபியினுடைய நற்குணம் எப்படி வெளிப்பட்டது? மனைவிமார்களிடத்தில் நபியினுடைய நற்குணம் எப்படி வெளிப்பட்டது? ஏன் அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுத்த அந்த காபீர்களிடத்தில் நபியினுடைய நற்குணம் எப்படி வெளிப்பட்டது? ஏன் முஸ்லிம்களோடு கலந்து ஏமாற்றிய அந்த முனாஃபிக்குகளிடத்திலே நபியுடைய நற்குணம் எப்படி வெளிப்பட்டது? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுவர் என்பதை மறைத்த அந்த யூதர்களிடத்திலேயும் நசாராக்களிடத்திலேயும் என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணம் எப்படி வெளிப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்கிறார்கள், ஒரு சஹாபி சிறுவர்களிடத்தில் எப்படி நாயகம் நடந்து கொண்டார்கள். ராஃபி இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன சஹாபி, ஒரு சஹாபி இழுத்து வருகிறார். யா ரசூலல்லாஹ், தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய பேரிச்சங்கனிகளை கல்லால் அடித்து இந்த சிறுவர் சாப்பிடுகிறார், திருடுகிறார். யா ரசூலல்லாஹ், நபியிடத்திலே ஒரு சிறுவர் கொண்டு வரப்பட்டு இழுத்து வரப்படுகிறார். என் பெருமானார் எப்படி அவரை கவனித்தார்கள் தெரியுமா? எப்படி பேசினார்கள் தெரியுமா? ஃபலா தருமின் நஹல, மரத்துல கல்லெறியாதப்பா. வகுல்மா யஸ்புது மின் அஸ்ஃபலிஹா, கீழே ஏதாவது பழம் கடந்தா எடுத்து சாப்பிட்டுப்போம். நம்ம தான் என்ன அடி அடிப்போம். யாராவது ஒரு சிறுவன் தவறு செய்து விட்டான்னு சொன்னா நமக்கு என்ன இந்த அளவுக்கு கோபம் வரும். என் பெருமானாரினுடைய நசீகத் மிக ஆறுதலாக, இதுதான் நபியினுடைய நற்குணம். ஒரு சிறுவரை நீங்கள் மரத்திலிருந்து அடிக்க வேண்டாம், கீழே ஏதாவது பேரிச்சம்பழம் கடந்தால் அதை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 9 சினீன், சுமார் 9 வருடம் நான் ஹிதுமத் செய்திருக்கேன், பணிவிட்டு செய்திருக்கிறேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாயார் சின்ன வயசுலேயே நபிட்ட கொண்டு போய் விட்டுட்டாங்க. என் பெருமானாருக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய நபர்களிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். சொல்கிறார்கள், நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், என் பெருமானாருக்கு நான் 9 ஆண்டுகள் நான் பதிவினை செய்திருக்கிறேன். என்னை பார்த்து சீன்னு கூட சொன்னது கிடையாது. நாமெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்றோன்னே தெரியாது. என் பெருமானார் சொல்கிறார்கள், நான் சிறுவனாக இருந்தாலும் கூட நபிக்கு பணிவிடை செய்யக்கூடிய மனிதன் என்னை பார்த்து ஒரு முறை கூட சீ அப்படி செய்யாத அப்படின்னு என் பெருமானார் சொன்னதே கிடையாது. ஏதாவது வேலை கொடுத்துட்டாங்க, நான் மறந்துட்டேன் அல்லது செய்யல அல்லது செய்ய சொல்லாததை செஞ்சிட்டேன், இப்படி எது இருந்தாலும் சரிதான், என் பெருமானார் என்னிடத்தில் ஒரு முறை கூட வலா லிமசனத, அதை ஏன் செஞ்சேன்னு என்னை கேட்டதே கிடையாது. வலா லாசனத, அதை எதற்காக வேண்டி நீ செய்யவில்லை என்றும் என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூட 9 ஆண்டுகளில் என்னிடத்தில் கேட்டதில்லை என்று சொன்னேன். எவ்வளவு பெரிய நற்குணவாதி. சிறு பிள்ளைகளிடத்திலே நாமெல்லாம் ஒரு வயசு வரம்பு வச்சிருப்போம், அப்படிதான் நம்ம ஏஜில் இருக்க ஆள்கிட்ட மட்டும்தான் நம்ம மரியாதையா பேசுவோம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்மளோட வாடா போடா. என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பதிவு செய்கிறார்கள், வாழ்க்கையில் ஒரு முறை கூட ஒரு சிறுவர் நபிக்கு முந்தி சலாம் சொன்னது கிடையாது. வாழ்க்கையில் ஒரு முறை கூட என் பெருமானார் சிறுவர்கள் விளையாடக்கூடிய சபையை கடந்து செல்வார்கள், பார்த்து செல்வார்கள். இப்படி நடக்கும் அல்லவா மிகப்பெரிய நிகழ்வுகள் பதிவு செய்கிறார்கள். நபியினுடைய மிகப்பெரிய அந்த நற்குணத்தில் இது ஒன்று.
இவன் சிறுவன், இவன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சலாம் சொல்லணும், அந்த இதை நம்ம வளர்த்து கொள்ளவே கூடாது. அது ஒரு கெட்ட குணம் என்று பதிவு செய்கிறார். என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கூட, ஏதாவது ஒரு முறையா இருந்தா பரவாயில்ல, ஒரு முறை கூட இல்லை. எல்லா சிறுவர்களும் இந்த தடவை நபிக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு தடவை நம்ம சலாம் சொல்லிடணும் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் எல்லாம் தோல்வி அடைந்தது. என் பெருமானாருக்கு முன்னால் எந்த ஒரு சிறுவரும் இந்தி சலாம் சொன்னது கிடையாது என்று பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், சிறுவர்களிடத்திலேயும் எப்படி என் பெருமானாரின் அணுகுமுறை இருந்தது என்று பார்த்தீர்களாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என் பெருமானார் ஒரு முறை எனக்கு ஒரு வேலை கொடுத்தார்கள், இதை செய்து முடித்து வா என்று சொன்னார்கள். நான் வேலை செய்வதற்காக தான் வெளியே வந்தேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் விளையாடுவதை பார்த்துவிட்டு எனக்கு அந்த வேலை வந்தது. நம்ம வீட்டில் ஏதாவது கடைக்கு போய் சொல்லுவோம், அடுத்து வந்து கிரிக்கெட் விளையாண்டு வந்துட்டு இருப்பாங்க. சொல்கிறார்கள், சிறுவர்கள் விளையாண்ட போது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை மறந்து நான் அவர்களோடு சேர்ந்து விளையாட ஆரம்பித்து விட்டேன். என் பின்னால் ஒரு கை தொட்டது தோல் புஜத்திலே. திரும்பி பார்த்தேன், என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தவர்களாகவே, யா உனைஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேரை செல்லமாக கூப்பிடுறது யா உனைஸ். அந்த நேரத்திலேயும் சிரிப்போடைய பெருமானார் புன்னகைத்தவர்களாக, இதஹப ஹைஸு அமர்தும், ஒரு வேலை உனக்கு கொடுத்தனப்பா, என்னாச்சு அப்படி என்று என் பெருமானார் கேட்க, யார சொல்லுதா, மறந்து விட்டேன் யார சொல்லுதா, இதோ நான் செய்து முடித்து விடுகிறேன் என்றே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடிய சம்பவத்தை இமாம்கள் பதிவு செய்கிறார்கள். என் பெருமானார் சிறுவர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று மிக நீண்ட பட்டியல். என் பெருமானாரின் சபைக்கு ஒரு முறை பால் வருகிறது. என் பெருமானார் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். பேரிச்சம்பழம் வரும், திராட்சை கொத்து வரும், பால் வரும். என் பெருமானாருடைய வழக்கம் என்ன தெரியுமா, வாங்கியவுடன் வலது புறத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே கொடுத்து விடுவாங்க, ரவுண்டா உட்கார்ந்துருப்பாங்க. என் பெருமானார் குடித்து முடித்து விட்டு வலது புறத்தில் இருந்து அதை கொடுப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபாக்கள் குடிப்பார்கள். இந்த முறை என்ன நடந்தது தெரியுமா, வலது புறத்துல எல்லாம் சிறுவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் சிறுவர்களா கலந்துருக்கிறாங்க. மெயினா நபிக்கு அடுத்து வலது புறத்துல ஸ்டார்டிங்கே ஒரு சின்ன சிறுவர் அமர்ந்திருக்கிறார். என் பெருமானாருக்கு ஒரு நெருடல், பால் வந்துச்சு. ஆனா பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இடதுபுற சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். என்ன செய்தாங்க தெரியுமா, என் பெருமானார் அந்த சிறுவர்கிட்ட அனுமதி கேட்கிறார். அப்படி அனுமதி கேட்க தேவையில்லை. என் பெருமானார் எதை முடிவு செய்கிறார்களோ அதுதான் சட்டம். எங்கே இருந்தாலும் கூட ஒரு சிறுவரை, இந்த புறத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு முதியவர்களுக்கு இதை கொடுப்பதற்கு நீங்கள் அனுமதி தந்தால் நான் கொடுக்கிறேன். வார்த்தையை பார்த்தீர்களா, ஒரு சிறுவரே நீ அனுமதி தந்தால் இந்த பாலை இங்கிருந்து நான் கொடுப்பதற்கு நான் ஆரம்பிக்கிறேன். என் பெருமானார் சொன்ன போது அந்த சிறுவர் என்ன சொன்னார் தெரியுமா, லா ஊசிரு பின் நசீபத்தி மின்க யா ரசூலல்லாஹ், அதெல்லாம் முடியாது யா ரசூலல்லாஹ், நீங்க குடிச்சிட்டு எனக்கு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்கள் குடித்து முடித்த உடனே அந்த பால் முதலாவதாக எனக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா, அதை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க முடியாது என்று அந்த சிறுவர் சொல்ல என் பெருமானார் ஆமோதித்தார்கள். நீ என்ன எதிர்த்து பேசுற, நான் அனுமதி கேட்டா நீ தரணுமா இல்லையா? இல்லை இல்லை, என் பெருமானார் அவரின் சொல்லை மதித்து பாலை இந்த வழியா கொடுத்தாங்க என்று பதிவு செய்யப்படுகிறது, ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. சிறுவர்களிடத்தில் என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் நடந்தார்கள். நற்குணத்தால் அவர்களை சீர்படுத்தினார்கள். அதுக்கு அடுத்ததாக சஹாபாக்கள், கொஞ்சம் பெரிய பெரிய சஹாபாக்களிடத்திலே, வாலிப வயதான சஹாபாக்களிடத்திலே என் பெருமானார் எப்படி நடந்து கொண்டார்கள் சொல்கிறார்கள். என் பெருமானார்ட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, யாரை பற்றியும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது நபிக்கு பிடிக்காது. இது பெரிய நற்குணம். என் பெருமானார் சொல்றாங்க, லா யுஹத்திஸுனி அஹதுன் அன் அஹதின் பிஷை, இந்த சஹாபி இப்படி செஞ்சாரு, அந்த சஹாபி அப்படி செஞ்சாரு, என்கிட்ட வந்து சொல்லாதீங்கயா. எல்லா மனிதர்களையும் நல்ல சஹாபியாக, நல்ல மனிதராக நான் பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறேன். ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, சொல்லிட்டா நான் அந்த ரீதியிலேயே அவரை பார்ப்பேன் அல்லவா. எனவே யாரை பத்தி உண்டான குறையும் என்னிடத்து நீங்கள் சொல்ல வேண்டாம். இன்றைய பெருமானார் பிறரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவதை தடுத்தார்கள், குறை சொல்வதை தடுத்தார்கள். நம்ம அப்படி கிடையாது. அவனை பத்தி ஏன் நீ சொல்லலை, ஏன் சொல்லலைன்னு சண்டை பிடிப்போம், அப்படித்தானே? நம்முடைய குணம் என்ன தெரியுமா, ஏதாவது ஒரு விஷயத்தை ஒருவன் நம்ம இடத்தில் சொல்லாமல் மறைத்து விட்டால்
இவ்வளவு காலம் என் கூட பழகுறிய, நீ இதை ஏன் கிட்ட சொல்லல? துரோகி, நீ துரோகி செஞ்சுட்ட. என் பெருமானார் அன் சலீமு சதுர், நான் நல்ல உள்ளத்தோடு பார்க்கவே நான் ஆசைப்படுகிறேன் என்பார்கள் என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா சஹாபாக்களும் என் பெருமானாரை பற்றி என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வலா ரஆனி இல்லா தபஸ்ஸம ஃபீ வஜ்ஹி, என்னை எப்போது ரசூலுல்லாஹ் பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு தான் பார்ப்பாங்க. இதை இவர் மாத்திரம் கிடையாது. எந்த சஹாபியை அணுகி என் பெருமானார் உங்களை எப்படி சந்திப்பார்கள், உங்களை எப்படி அணுகுவார்கள் கேட்டால் தபஸ்ஸம, என்னிடத்தில் சிரித்த முகமாகவே பார்ப்பார்கள். இன்னொரு விஷயம் தெரியுமா? எந்த சஹாபியை கூப்பிட்டு பெருமானார் உங்களிடத்தில் எப்படி பழகினார்கள் என்று கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்கிட்ட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி பழகினாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு நபர் அல்ல, எல்லா சஹாபாக்களும். என்கிட்ட தான் நபி ரொம்ப நல்ல பழகினாங்கன்னு நினைக்கிறேன். சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்டால் அதே வார்த்தை, அதே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்டால் அதே வார்த்தை. என் பெருமானார் என்னத்தான் ரொம்ப நெருக்கமா வச்சுக்கிட்டாங்க. எல்லா சஹாபாக்களிடத்திலேயும் என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்த முகராகவே என் பெருமானார் பழகுவார்கள் என்ற ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. சொல்வார்கள் அல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் எல்லோரையும் எப்படி வீழ்த்தினார்கள், இழுத்தார்கள். வாளால் அல்ல, நற்குணங்களால் இழுத்தார்கள். ஃபுதிஹத்துல் மதீனா பி அக்லாகின் நபி, மதீனா முழுக்க முழுக்க வெற்றி கொள்ளப்பட்டது எப்படி தெரியுமா? மதீனா முழுக்க முழுக்க இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பரவியது எப்படி தெரியுமா? நபியினுடைய வாளால் அல்ல, அது தவறாக பரப்பப்படக்கூடிய செய்தி. அக்லாகின் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணத்தால் பரவியது. இதுதான் சத்திய உண்மை. என் பெருமானார் குணத்தால் சீர்படுத்தினார்கள். ஹுரைமுல் அசதி என்கிற ஒரு சஹாபி, இவட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, ரொம்ப நீளமான முடி, பெண்கள் வைப்பது முடி, இந்த அளவுக்கு முடி வச்சிருப்பாங்க. ஹுரைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரெண்டாவது ஒரு பழக்கம் என்னன்னா, கரண்டைக்கு கீழே ஆடை போட்டிருந்தாங்க. இதை ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள். எப்படி சீர்படுத்தினார்கள் தெரியுமா? ஹுரைம் ரொம்ப நல்ல மனுஷன். ஹுரைம் நியாமர் ரஜுல் ஹுரைம். ஆனால் ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் நீங்கள் திருத்திக்கணுமே. லவ்லா தூளு ஜும்மத ஹுவ இஸ்பால இசாரா, உன்னுடைய முடியும் ஆடையும் நீளமாக இல்லாமல் இருந்தால் மிக நல்லவர் என்று சொன்ன போது இந்த வார்த்தை அவருக்கு மிக ரொம்ப பிடித்து போய்விட்டது. நம்மளை ரொம்ப நல்ல மனுஷன் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, நம்மளை பார்த்து யாருமே இப்படி சொன்னது கிடையாது, நியாமர் ரஜுல் என்று சொல்லிவிட்டார்கள். நம்மளை பார்த்து நம்மளுடைய மனைவி சொல்றது கூட கஷ்டம் தானே. என் பெருமானார் யாரை பார்த்தாலும் நல்ல மனிதர் என்று சொல்வார்கள் அல்லவா? இவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உடனே போனார். என்ன பண்ணார் தெரியுமா? உடனே முடிய வெட்டிட்டார். ரசூலுல்லாஹ் நல்ல மனுஷன் என்னை பார்த்து சொல்லிட்டாங்க. உடனே ஆடையை மேலேற்றி விடுத்தார். கரண்டைக்கு கீழே ஒரு சொட்டு கூட கீழே போகவில்லை. என் பெருமானார் என்னை நல்ல மனிதர் என்று சொல்லிவிட்டார்கள் என்று உடனே சென்றார், முடியை வெட்டினார், ஆடையை குறைத்தார் என்ற ஹதீஸில் பதிவு செய்கிறது. இப்படித்தான் என் பெருமானார் சஹாபாக்களை சீர்படுத்தினார்கள். நற்குணங்களால், நல்ல வார்த்தைகளால் சீர்படுத்தினார்கள் என் பெருமானார். அபூ ஜுஹைஃபா என்கிற ஒரு சஹாபி சபைக்கு வந்தார். என் பெருமானார் சஹாபாக்களோட பேசிட்டு இருக்கும்போது நல்ல சாப்பிட்டுட்டு வந்து ஏப்பம் விட்டுட்டார். நல்ல சாப்பாடு, நன்றாக சமீன் ரொட்டியோடு இறைச்சியும் சேர்த்து சாப்பிட்ட வந்த சஹாபி சபைக்கு வந்து ஏப்பமிட்ட போது என் பெருமானாரும் சஹாபாக்களும் பார்த்துட்டு சொன்னாங்க, நாங்க ஏழையான சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள், சரியாக உணவே சாப்பிடாத சஹாபாக்கள், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறை மாத்திரம் அல்லது 2 நாளைக்கு ஒரே ஒரு மாத்திரம் சாப்பிடக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய சபை எது? சொல்வார்கள், உலகத்துல ரொம்ப வயிறு நிறைய சாப்பிடாதீங்க, இந்த உலகத்துல யாரு ரொம்ப வயிறு முடக்க சாப்பிட்டார்களோ அவர்கள் கியாமத் நாளிலே ஜூஅன் பசித்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாக சொன்ன போது இந்த செய்தி அந்த சஹாபியின் காதுக்கு சென்று, நம்ம இப்படி செஞ்சிட்டோமே, வயிறு புடைக்க சாப்பிடக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் அல்லவா? சபைக்கு வந்து நாம் இப்படி தவறு செய்து விட்டோமே என்று அடுத்த அந்த சஹாபியை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அடுத்த ஒரு மௌத்தாவர வரைக்கும் அவர் வயிறு நரம்பு சாப்பிட்டதே கிடையாது. வயிறு நரம்பு சாப்பிட்டாதான் ஏப்பம் வரும். சொல்றாரு, கான இதா தகத்தா லா யதாஷா இதா தாஷா லா யதகத்தா. காலையில சாப்பிட்டா நைட்டு சாப்பிட மாட்டார், இரவு சாப்பிட்டால் காலையில் சாப்பிடுவதில்லை. ஒரே ஒரு முறை
தன்னுடைய சாப்பாட்டை ஆக்கி கொண்டார். என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தை, அவர்களின் குணம் அந்த சஹாபியை சீர்படுத்தியது என்பார்கள். அந்த குணம் இப்படி பெருமானார் சஹாபாக்களை எப்படி சீர்படுத்தினார்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். குடும்பத்தாரிடத்தில் என் பெருமானார் எப்படி நடந்து கொண்டார்கள், குடும்பத்தாரிடத்தில் நபியினுடைய நற்குணம் எப்படி சொல்வார்கள் அல்லவா, ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லிஅஹ்லி. உங்கள் குடும்பத்தாரிடத்திலே யார் சிறந்தவரோ அவரே உங்களிலே சிறந்தவர். வ அன ஹைருக்கும் லிஅஹ்லி, என் குடும்பத்தில் நான் சிறந்தவன். நபியினுடைய எந்த மனைவியிடத்தில் சென்று நபியை பற்றி கேட்டாலும் ஹைர், அவர் சிறந்தவர். ஹைருக்கும், உங்களிலே மிக சிறந்தவர் என்று மனைவிமார்கள் சர்டிபிகேட் தந்தாதான் உலகத்தில் அந்த மனிதர் சிறந்தவர் என்கிறார்கள். எல்லோரும் தோற்று போகிறார்கள் அல்லவா. ஆபீஸ்ல அவரை மாதிரி யாரும் ஒர்க் பண்றது இல்லை, ஆனா வீட்டுக்கு போனா அவரை மாதிரி எந்த ஒரு கெட்ட கணவர் இல்லை என்கிறீர்கள் அல்லவா. வீட்டுள்ளே எப்படி இருக்கிறார், கதவை பூட்டிய பிறகு நீ உள்ளே எப்படி நடந்து கொள்கிறார். ஒரு ஹதீஸ்ல பெருமானார் இப்படி சொல்கிறார்கள் அல்லவா, நீ உள்ளே போகும்போது எந்த மனைவி சந்தோஷப்படுகிறாள், எந்த குழந்தைகள் என் தந்தை வந்து விட்டார் என்று ஓடோடி வந்து உன்னை கட்டி பிடிக்கிறார்களோ நீதான் சிறந்த கணவன் என்று என் பெருமானார் பதிவு செய்கிறார்கள் அல்லவா. தீய கணவன், நீ உள்ள வந்தாலே உன் மனைவி தலையை தொங்க போட்டுருவோம், வந்துட்டான்டா ஒன்றும் செய்ய விடமா. இது தீய கணவனுக்கு அடையாளம். எனக்கு நம்ம ரொம்ப இதை கெத்து நினைச்சிட்டு இருக்கக்கூடாது, இதை அடக்கியாலும் முறை என்று நினைக்க கூடாது. என் பெருமானார் பெண்கள் சுதந்திரமாக பேசுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள், சுதந்திரமாக இருப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள். சொல்வார்கள் அல்லவா, செருப்பை கலட்டும் போது எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு தான் உள்ள போகணும். நீ உள்ளே போகும்போது சிறந்த கணவன், சிறந்த தந்தை எந்த ஒரே ஒரு சொல்லை கொண்டுதான் நீ உள்ளே போக வேண்டுமே தவிர ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி, ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி வீட்டுல போய் ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடாது. கம்பெடு அப்படி அங்கே போய் சொல்லக்கூடாது. பெருமானார் பதிவு செய்கிறார்கள். என் பெருமானாரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை செய்கிறார்கள். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, என் பெருமானாருடைய அந்த நிகழ்வு நமக்கு தெரியும். ஒரு நாள் ஒரு மனைவியிடத்திலே தங்குவார்கள், சுற்றி வருவார்கள். நபிக்கு 11 மனைவி, 9 மனைவி இருந்தார்கள். இறுதி வரை ஒவ்வொரு மனைவியிடத்திலேயும் ஒரு இரவு தங்குவார்கள். இதுதான் என் பெருமானாருடைய வளமை. அன்றைக்கு முறை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டில் தங்குவதுதான் முறை. இடையில் இருந்து பார்க்கிறார்கள். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா என் பெருமானாரை காணல, பக்கத்துல படுத்திருந்த ஒரு ஆளை காணும். என் பெருமானார் மலர்ஜலம் கழிப்பதற்காக வேண்டி வீட்டிற்கு வெளியே சென்றார்கள். அக்காலத்தில் பழக்கம் வீட்டிற்கு வெளியே தான் பீஷா, வீட்டுக்கு வெளியே சென்றுதான் சிறுநீர் கழிப்பதும் மலர்ஜலம் கழிப்பதெல்லாம். என் பெருமானார் அப்படி போகும்போது மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா எந்திரிப்பாங்க. எந்திரித்து பார்த்த உடனே ரொம்ப கோவப்படுவாங்க. வேற எந்த மனைவி வீட்டுக்கோ போயிட்டாரு, என் பெருமானார் வேற எந்த மனைவி வீட்டுக்கு போயிட்டாங்க போல தெரியுது. ரொம்ப ரோஷம். இது என்னுடைய முறை அல்லவா, இதை இப்படி பார்க்கணும். என் பெருமானார் என் பக்கத்தில் இருப்பதை நான் தவறு விட்டு விட்டேனே, என் பெருமானார் என் பக்கத்தில் இல்லாமல் சென்று விட்டார்கள் என்று ரோஷம். நபியின் மீது முஹப்பத் என்ன செஞ்சாங்க தெரியுமா, கதவு பூட்டிட்டு தூங்கிட்டாங்க. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா இவரோடு நெஞ்சாங்க, கதவு பூட்டிட்டு தூங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வராங்க, சிறுநீர் கழித்த பிறகு கதவு பூட்டி, நம்ம திறந்து போட்டு தானே வந்தோம், யாரு பூட்டுறாங்கன்னு தெரியலையே, தட்டுகிறாங்க. யா மைமூனா கதவை திறந்து விடுங்கள், யா மைமூனா கதவை திறந்து விடுங்கள் என்று சத்தம் போடுகிறார்கள். கதவு திறக்கப்படவே இல்லை. கடைசியாக உள்ளிருந்து சத்தம் வருகிறது. ஆயிஷா திறப்பாங்க, அங்க போங்க. ஹப்சா திறப்பாங்க, அங்க போங்க. என் பெருமானார் சொல்கிறார்கள், மனைவி, என் அருமை மனைவி, நான் அங்கெல்லாம் செல்லவில்லை, நான் சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி சென்றேன். இன்னும் நம்பவில்லை. சிறிது நேரம் கழித்து பரவாயில்லை, போங்க உள்ள போங்க அப்படின்னு கதவை திறந்து விட்டார்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது. இதே நம்ம வீட்டுல நடந்திருந்தா ஒண்ணு கதவு உடைஞ்சிருக்கும், அல்லது மனைவியை உடைச்சிருக்கும். அப்படித்தானே, ஒண்ணு மனைவியோட கை உடைந்திருக்கும், அல்லது கதவு உடைந்திருக்கும் அல்லவா. என் பெருமானார் குடும்பத்தாரிடத்திலே நல்ல நற்குணத்தோடு நடந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதிவு செய்வார்கள், என் பெருமானார் வீட்டிற்கு வந்தால் என்னென்ன வேலைகள் செய்வார்கள் தெரியுமா, யஹீத்து தௌபஹு, ஆடை அவங்களே தைப்பாங்க. நபியினுடைய ஆடை என் பெருமானார் சஹாபாக்களுக்கெல்லாம் தலைவர், மனைவிட்ட கூட வேலை சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு என் பெருமானார்
தன் வேலையை தானே செய்து கொள்வார்கள். ஆடையை தைப்பார்கள், செருப்பு கிழிந்திருந்தால் அதையும் என் பெருமானாரே தைப்பார்கள், துவைப்பார்கள். வீட்டு வேலைகள் எல்லாம் என் பெருமானார் அதிகம் செய்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என் பெருமானார் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த குணத்தை ஹதீஸில் பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், என் பெருமானார் வெளியேயும் மிகப்பெரிய நற்குணவாதி, குடும்பத்திலேயும் மிகப்பெரிய நற்குணவாதி என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நற்குணம் வேண்டுங்க. இறைவன் பதிவு செய்கிறான் அல்லவா குர்ஆனிலே, வலவ் ஃபல்லன் வலவ் குன்த ஃபல்லன் கலீலுல் கல்ப். ஓ ரசூலே, வலவ் குன்த ஃபல்லன் கலீலுல் கல்ப், நீங்கள் மாத்திரம் அந்த அரபி கோத்திரத்திலே அரபி மக்களிடத்திலே கடித்த நெஞ்ச முறையோடாக நீங்கள் இருந்திருந்தால், நற்குணம் இல்லாமல் தடித்த மனதோடு கடுமையாக நடந்திருந்தால், லன்ஃபல்லு மின் ஹவுலிக், எல்லாரும் ஓடி இருப்பாங்க, இஸ்லாத்துக்குலாம் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. லன்ஃபல்லு மின் ஹவுலிக், சுத்தி இருந்த எல்லா சஹாபாக்களும் எல்லா அரபிகளும் உங்கள் பக்கத்தில் கூட நெருங்கி இருக்க மாட்டாங்க. நீங்கள் நற்குணவாதியாக இருந்ததினால்தான் எல்லோரும் உங்களிடத்தில் பழகினார்கள், இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஆக நல்ல குணம் வேண்டுங்க. நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு அடுத்து இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? ரசூல்மார்களுக்கு நபிமார்களுக்கு அடுத்து இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் யார்? யாருக்கு? என் பெருமானார் ஆக அனுப்பப்பட்ட உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா ரசூல்மார்கள் நபிமார்களுக்கு அடுத்து இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன் தெரியுமா? சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பதிவு செய்கிறார்கள், எல்லா நற்குணமும் அவரிடத்தில் இருந்தது. அமல்களை கொண்டு சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயர்வு பெறவில்லை, அமல்களை கொண்டு அல்ல. தினசரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். யாரையாவது விருந்துக்கு கூப்பிடுவாங்க, நோயாளிகளை சென்று சந்தித்து அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வது, ஏழையான எளிய மக்களை தேடி அவர்களுக்கு உதவி செய்வது, ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்வது, இப்படி சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்றாட வாழ்க்கையினுடைய அந்த செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டால் நற்குணத்தில் அவர் மிகைத்தவர் என்று வருகிறது. சொல்கிறார்கள், சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு கொடுக்கப்பட்ட குணங்கள் மாத்திரம் எடுத்தது தெரியுமா? அவர்கள்ட்ட இருந்த மொத்த நற்குணம் 360 நற்குணம் இருந்ததாம் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் என்று பதிவு செய்கிறார். நற்குணம் தான் ஒரு மனிதனை உயர்த்தும் என்கிறார். நற்குணம் சொல்லப்படுகிறது அல்லவா? என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னல் முஃமின லா யுத்ரிக மின் ஹுஸ்னி ஹுல்கிஹி. ஒரு மூமின்ட்ட நல்ல குணம் இருக்குது, ஆனால் அமல்கள் இல்லைங்க. ஒரு சரியான தொழுகை இல்லை, சரியான நோன்பு பிடிப்பதல்ல, ஹஜ்ஜு செய்வதல்ல, உம்ரா செய்வதல்ல, இந்த அமல்கள் எல்லாம் இல்லாமல் ஒரு மனிதரிடத்தில் குணங்கள் மாத்திரம் நல்ல நல்ல குணங்கள் இருக்கிறது அல்லவா? இவரை விட அமல் செய்யக்கூடிய இந்த மனிதரை விட நற்குணவாதி உயர்ந்தவர் என்று எம் பெருமானார் பதிவு செய்கிறார்கள். ஒரு மனிதனிடத்தில் நல்ல குணம் இருந்தால் அலா தரஜத ஸாயிமி வல் காயிம், இரவு முழுக்க தொழக்கூடிய மனிதனுடைய நன்மையை விட இவனுக்கு அதிக நன்மை, காலம் முழுக்க நோன்பு வைக்கக்கூடிய அந்த மனிதனை விட இந்த நற்குணவாதிக்கு நன்மை அதிகம் என்று என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நற்குணவாதிகள் தான் சுவனத்தில் அதிகமாக நுழைவாங்களாம், அமல்வாதிகள் கிடையாது. இன்றைக்கு நம்ம இப்படிதானே பார்க்குறோம், ஒரு ஆள் நல்ல அமல் செய்தாருன்னா அவர் நற்குணவாதின்னு சொல்லிட முடியாது. நல்ல தாடி வச்சிருக்காரு, நல்ல தொழுகிறார். உமர் ரலியல்லாஹு இடத்திலே வராங்க, ஒரு சஹாபியை பற்றி சொல்கிறாங்க, இவர் நல்லவர் என்று உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு ஒன்று கேட்குறாங்க, எதை வச்சு இவரை நல்லவர் நீங்கள் சொல்கிறீங்க? உடனே அந்த சஹாபி சொல்கிறார், இல்லை தொழுகிறாரு, நோம்பு நோக்கிறாரு, ஆனால் நல்லவர் சொன்னேன். உமர் ரலியல்லாஹு அதை வைத்து முடிவு செய்யக்கூடாது என்கிறார். தொழுகுவதை வைத்தும் நோன்பு நோப்பதை வைத்தும் ஒரு மனிதன் நல்லவர் அல்ல. நீ பிறரிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறாய், உன்னுடைய வார்த்தைகள் என்ன, அவனிடத்தில் எப்படி பேசுகிறாய் என்பதை பொறுத்துதான் நல்லவன் என்று முடிவு செய்யப்படும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா? என் பெருமானார் சொன்னார்கள் அல்லவா, ஹஸினு அஹ்லாகக்கும், உலகத்தில் வாழும் போதே நீங்கள் உங்கள் குணங்களை நீங்கள் அழகாக்கிக் கொள்ளுங்கள், சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்று என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், நற்குணம் அது மிக மிக தேவை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பெருமானார் சொல்கிறார்கள், அன ஸாயிமும் பிபைத்தின் ஃபீ ரபிதுல் ஜன்னா.
ஆனா ஸைமும் பிபைத்தின் ஃபீ ரபிதுல் ஜன்னா, என் பெருமானார் சொல்கிறார்கள், நான் சுவனத்தினுடைய ஓரத்தில் ஒரு வீட்டினுடைய ஓரத்தில் நின்று கொண்டிருப்பேன். மிகப்பெரிய மாளிகை போன்ற வீடு அது. அது யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? பதிவு செய்கிறார்கள், லிமன் தரக்கல் மிரா, லிமன் தரக்கல் மிரா, வாக்குவாதத்தை யார் விடுகிறானோ அவனுக்கு அந்த வீடு என்கிறார்கள். சுவனத்தினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய வீடு. ஓலவுக்கான முஹிக்கன், இவன் உண்மையாளியாக உண்மையில் இருந்தாலும் கூட தர்க்கம் செய்வதை எம் பெருமானார் விரும்பியது கிடையாது. இவன் ஹக்கிலேயே இருந்தாலும் கூட தர்க்கிப்பதை எம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். சஹாபாக்கள் ஒரு முறை தர்க்கித்து கொண்ட போது சொல்வார்கள், இதற்கு முன்னால் உள்ள சமூகம் இப்படி தர்க்கித்தே தான் நாசமாய் போனது, அழிந்து போனது என்று எம் பெருமானார் அந்த சஹாபாக்களை எச்சரிப்பார்கள் என்று சொன்னால், தர்க்கம் புரிவது நான் செய்துதான் சரி என்று எந்த ஒரு மனிதனும் வாதாடுவதை எம் பெருமானார் விரும்பவில்லை. அப்படி எந்த ஒரு மனிதன் வாதாடாமல் வாழ்நாளை கழிக்கிறானோ அவனுக்கு அந்த சுவனத்தில் ஓரத்தில் இருக்கக்கூடிய பிபைத் வீடுக்கு நான் பொறுப்பு என்கிறார்கள் எம் பெருமானார். அந்த ஹதீஸில் அடுத்ததாக பதிவு செய்கிறார்கள், பிபைத்தின் ஃபீ வஸ்தில் ஜன்னா, சுவனத்தினுடைய நடுவிலே ஒரு வீடு இருக்கும். அதை நான் ஒரு சில மனிதர்களுக்கு நான் பிடித்து வைத்திருக்கிறேன். யாருக்கு தெரியுமா? லிமன் தரக்கல் கிதுப, காலம் முழுக்க யார் பொய் சொல்லாமல் வாழ்கிறாரோ, காலம் முழுக்க யார் பொய் சொல்லாமல் வாழ்கிறாரோ அந்த பொய் சொல்லாத நபருக்கு சுவனத்தில் நடுவில் நான் ஒரு வீடை பிடித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மூன்றாவதாக என் பெருமானார் சொல்வார்கள், சுவனத்தினுடைய ஓரத்தில் ஒரு வீடு, சுவனத்தினுடைய நடுவிலே ஒரு வீடு, சுவனத்தினுடைய உயரத்திலே ஒரு வீடு இருக்கும். அது யாருக்கு தெரியுமா? அதை நான் சேமித்து வைத்திருக்கிறேன், பிடித்து வைத்திருக்கிறேன். திமன் லிமன் ஹுஸ்னு ஹுல்கா, யார் நல்ல குணங்களை உருவாக்கி கொண்டார்களோ அவருக்கு சுவனத்திலே உயர்ந்த இடத்தில் பிடித்து வைத்திருக்கிறேன் என்கிறார். ஆக யார் நற்குணவாதியோ அவருக்கு அந்த உயர்ந்த வீடு கிடைக்குங்க. நற்குணவாதியை எம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த தரஜாவில் வைத்திருக்கிறார்கள். மிக உயர்ந்த தரஜா சொல்கிறார்கள் அல்லவா, இன்னா அக்ரபக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஹ்ஸனுக்கும் ஹுலுகா. பெருமானார் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் சுவனத்தில் நுழைந்து விட்டாலும் கூட அவர் என்னோடு சேர்ந்திருப்பாரா என்பதில் எம் பெருமானார் ஒரு கேள்விக்குறியை வைக்கிறார்கள். ஹதீசுகளில் தேடி பார்க்க போது 7 விஷயங்கள் இருந்தால் ஒரு மனிதன் நபியினுடைய சபையில் அமர்வார். ஆகிரத்திலே 7 குணங்கள் 7 விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதர் நபியோடு சுவனத்தில் சேர்ந்து இருப்பார். அதில் ஒரு விஷயம் எம் பெருமானார் சொல்கிறார்கள், இன்னா அக்ரபக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா, கியாமத்தில் எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர் யார் தெரியுமா? அஹ்ஸனுக்கும் ஹுலுகா, உங்களில் நற்குணம் படைத்தவர் என்னோடு சேர்ந்திருப்பார் என்று எம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், நல்ல குணங்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நல்ல குணங்கள், நல்ல குணங்கள் என்றால் என்ன? பெருமானாரே சொல்கிறார்கள், யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே, அலைக பிஹுஸ்னில் ஹுல்கி, நல்ல குணத்தை நீ பற்றி பிடித்துக் கொள். நல்ல குணங்கள் உனக்கு வேண்டும், எதை பற்றி பிடித்துக் கொள் என்று கேட்க, வமா ஹுஸ்னுல் ஹுல்க், யா ரசூலல்லாஹ் நல்ல குணம்னா என்ன, அதையும் சொல்லி தந்திருக்கிறேன். நல்ல குணங்கள் என்றால் என்ன? எம் பெருமானார் ஒரு 3 முக்கியமான விஷயங்களை பதிவு செய்கிறார்கள். சொல்கிறார்கள், தஸிலுமன் கதாக்க, தஸிலுமன் கதாக்க, உன்னை துண்டித்தவரோடு நீ சேர்ந்து வாழ வேண்டும். உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது ஒரு மிகப்பெரிய நற்குணங்க. பெருமானார் என்ன வார்த்தையை சொல்றாங்க தெரியுமா? உன்னை துண்டித்தவர். இது ரொம்ப, இது நம்ம சண்டை போட்டவங்க கூட நம்ம போய் பேசணும். நம்ம இப்படி ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கோம்ல, அவன் தானே சண்டை போட்டான், அவன் தான் வந்து பேசணும். என் பெருமானார் அதைத்தான் இங்கு கதவு செய்கிறார்கள். நீ சண்டை போட்டவன் அல்ல, அதையும் தாண்டி நீ வேண்டாம் என்று ஒதுங்கி சென்றான் அல்லவா, தஸிலுமன் கதாக்க, உன்னை துண்டித்தவனோடும் நீ சேர்ந்து வாழ வேண்டும். இது மிகப்பெரிய நற்குணம். எம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், வதாஃபு அம்மன் ஸலமக, உனக்கு யார் அநீதம் செய்தார்களோ அவரை மன்னித்து விடு.
வேற அப்படி பண்ணிட்டாரு, அப்படி தானே. ஏதாவது சின்ன விஷயத்துக்கு காலம் முழுக்க பேச மாட்டேங்க. நீங்கள் ஏங்க அவர் கூட பேசுகிறேன், கல்யாணத்துக்கு கூப்பிடல. காலம் முழுக்க அந்த விரோதம் தொடர்கிறது. நாம் நமக்கு அடுத்து நமது பிள்ளைகள் அவங்களுக்குலாம் ஏன் சண்டை போட்டாங்கன்னே தெரியலை. என் பெருமானார் அதை செய்கிறார்கள். உனக்கு அநீதம் செய்தவனோடு நீ அதை மன்னித்து விடு, ஏன் அதை நீ ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறாய்? இது நற்குணம், இதை கடைபிடித்துக் கொள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், உனக்கு தராத நபருக்கும் நீ உதவி செய். பாத்தீங்களா, நீ உதவி செய் என்று பொதுவா சொல்லல. உனக்கு ஒரு மனிதர் உதவி செய்ய மறுக்கிறார் அல்லவா, அந்த மனிதருக்கும் நீ உதவி செய்ய வேண்டும். இது மிகப்பெரிய நற்குணம் என்று எம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 3 குணங்கள் நம்மிடத்தில் இருந்தாலே போதுங்க. இந்த 3 குணம், தசிலுமன் கதாக்க, உறவுகளோடு சேர்ந்து வாழும். யாராவது நம்ம சொல்லிட முடியுமா, நான் எல்லாட்டையுமே பேசிட்டு தான் இருக்கிறேன்னு கை தூக்கி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என் பெருமானார் ஹஜ்ஜத்துல் விதாயிலே பயான் செய்கிற போது, இப்போது துவா செய்ய போகிறேன், உறவுகளை துண்டித்த மனிதர் இருந்தால் இந்த சபையிலிருந்து எழுந்து சென்று விடுங்கள் என்று என் பெருமானார் சொன்ன போது, அந்த 1,24,000 சபையிலே ஒரே ஒரு மனிதர் எழுந்து யா ரசூலல்லாஹ் நான் செல்கிறேன் என்று சொன்னார். இப்போ நம்ம அப்படி சொன்னா யாருமே இருக்க மாட்டோம், நானும் சேர்ந்து வெளியே வர வேண்டியதுதான். பெருமானார் சொல்கிறார்கள், தசிலுமன் கதாக்க. அடுத்து அந்த சஹாபி போய் பேசிட்டு வந்துட்டார். அதுவும் வரலாறு. பெருமானார் சொன்ன போது ஒரே ஒரு வாலிபர் எழுந்திருத்தார். யா ரசூலல்லாஹ் நான் உறவை துண்டித்தவன், உங்கள் கட்டளைக்கிணங்க நான் செல்கிறேன் என்று சென்றார். எந்த ஒருவோடு பேசவில்லையோ அவரிடத்தில் பேசி அதே சபையில் வந்து யா ரசூலல்லாஹ் நான் சேர்ந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல என் பெருமானார் முன்னாள் சபையில் அந்த வாலிபரை அமர வைத்து துவா செய்வார்கள். இந்த ஹதீஸில் நாம் பார்க்க முடிகிறது அல்லவா. உடவோடு செயலடுங்க. இந்த குரோதம், ஈகோ இதுவெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு உறவுகளோடு சேர்வது ஒரு பெரிய நற்குணம். உனக்கு அநீதம் செய்தவனை மன்னித்து விடுவது. ஏதாவது நமக்கு எந்த காலத்திலேயாவது கோபத்தில் திட்டி இருப்பார், ஏதாவது செய்திருப்பார், காலம் காலமாக அதை நீ ஞாபகம் வைக்க வேண்டாம், அவர்களை மன்னித்து விடு என்கிறார்கள் எம் பெருமானார். மன் ஹரமக்க, உனக்கு தராத நபர்களுக்கும் நீ உதவி செய் என்கிறார்கள் எம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறுதியாக பெருமானார் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்கிறார்கள், மன் கலம கைலன், எந்த ஒரு மனிதர் பிறரிடத்தில் கோபப்படாமல் இருக்கிறாரோ, மன் கலம கைபன், எந்த ஒரு மனிதர் பிறரிடத்தில் கோபப்படாமல் இருக்கிறார்கள். எப்படி தெரியுமா, வகுவ யக்திரு அலா யுன்ஃபிதஹு, இவர் கோபப்படுவதற்கு முழுக்க தகுதி. அந்த மனிதர் செய்தது மிகப்பெரிய தவறு, அது ஊருக்கே தெரியும், உலகுக்கே தெரியும். என்றிருந்தாலும் கூட அந்த இடத்தில் நீ கோபப்பட வேண்டும். இருந்தாலும் உடைய கோபத்தை நீ கட்டுப்படுத்தி கொண்டாய், உடைய கோபத்தை நீ தாழ்த்தி கொண்டாய், நீ பொறுமையாக இருந்து கொண்டாய், மன்னித்து விட்டாய். உனக்கு என்ன கூடி தெரியுமா? என் பெருமானார் சொல்கிறார்கள், தஆஹுல்லாஹு அலா ரூஸில் ஹலாயிக், அல்லாஹ் ஆகிரத்தில் எல்லா படைப்பினங்களுக்கு முன்பாக அந்த மனிதரை அழைப்பான். தஆஹுல்லாஹ், அந்த மனிதரை அழைப்பான். உலகத்தில் நீ கோபத்தை கட்டுப்படுத்தினாய் அல்லவா, இந்த நேரத்தில் நீ கோபப்பட வேண்டும், அவன் மீதுதான் தவறு. இருந்தாலும் கூட நீ கோபத்தை குறைத்து கொண்டாய், அந்த மனிதனை நீ மன்னித்து விட்டு விட்டாய். உனக்கு என்ன பரிசு தெரியுமா? யுஹய்யிருஹு ஃபீ ஐயில் ஹூரிஷா, யுஹய்யிருஹு ஃபீ ஐயில் ஹூரிஷா. தா ஹூரின்கள் இப்போது வரிசையாக நிற்கிறார்கள், உனக்கு நாடியவர்களை நீ அழைத்து செல் என்று அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய கௌரவப்படுத்தி படைப்பினங்களுக்கு முன்னால் அவரை எழுப்பி மரியாதை செலுத்தி, இவர் கோபத்தை அடக்கியவர், பொறுமையாக இருந்தவர் என்று ஹூருல் ஈன்களை பரிசாக கொடுப்பான். இமாம்கள் அழகாக விளக்கம் எழுதுகிறார்கள். ஃபீ சபீலில்லாஹ், ஒரு மனிதர் போருக்கு சென்று ஷஹீதானா அவருக்கு என்ன பரிசு தெரியுமாங்க? ஒரு மனிதர் போருக்கு சென்று ஷஹீதாகிவிட்டார், உயிரை மாய்த்து கொண்டார் அல்லாஹ்வினுடைய பாதையிலே, அவருக்கு என்ன பரிசு தெரியுமா? 70 ஹூருல் ஈன் பரிசாக கொடுக்கப்படும். 70 ஹூருல் ஈன் பெண்கள் அவருக்கு பரிசாக கொடுக்கப்படும். இவருக்கு அப்படி அல்ல, எத்தனை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஷஹீதினுடைய அந்தஸ்தை விட கோபத்தை குறைத்து கொண்ட
அந்த நற்குணவாதிக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கிறான், தரஜாவை கொடுக்கிறான். இந்த உலகத்தில் அல்ல, ஆகிரத்திலே சங்கை படுத்துகிறான் என்று என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள் என்று சொன்னால், நற்குணம் நம்மிடத்தில் வேண்டும், நற்குணம் நம்மிடத்தில் வேண்டும். என் பெருமானார் அதைத்தான் காலம் முழுக்க சஹாபாக்களுக்கு போதித்தார்கள், அமல்கள் செய்வதற்கு ஆர்வப்படுத்தினார்கள் என்பதையும் தாண்டி நற்குணங்களை சஹாபாக்களுக்கு வளர்த்து விட்டார்கள் என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அந்த நற்குணத்தின் மூலமாக சுவனத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தருவானாக. சுவனத்திலே என் பெருமானாரோடு சேர்ந்திருக்கும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தருவானாக. பேசியதின்படி அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.